ஐடி வேலை திடீர்னு கிடைச்ச வாய்ப்பு. நெஸ்ரே அவங்களோட தங்கை மாதிரி இருக்க. நீ நான் காதல் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்க அபி அவங்க யாரு, இவங்கள பத்தின பல உண்மை தகவல்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீ நான் காதல் சீரியல்ல அபியா நடிச்சிட்டு இருக்க இவங்களோட பெயர் வந்து வர்ஷினி. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. படிச்சது, வளர்ந்தது, பிறந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். வர்ஷினி அவங்க ரொம்பவே நல்லா படிக்க கூடியவங்க. இவங்க ஒரு வெல் செட்டில்ட் ஃபேமிலி தான். இவங்க ஐடி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல மீடியாக்குள்ள வரணும், நாம ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு எல்லாம் பெரிய கனவுகள், ஆசை அப்படின்னு எல்லாம் கிடையாது. இந்த கொரோனா சமயத்துல தான் நாமளும் மீடியாவுல போனா என்ன, நாமளும் நடிக்கலாமே அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா வர்ஷினி அவங்க ஐடில வேலை பார்க்கும் போதே நிறைய இன்ஸ்டா ரீல் எல்லாம் பண்ணுவாங்களாம். வர்ஷினி அவங்களுடைய நண்பர்கள் ஆகட்டும், அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே பாக்குறதுக்கு நீ நெஸ்ரியா மாதிரியே இருக்க, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களாம். இப்படி எல்லாம் சொன்னதுனாலேயே இவங்களுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வர்ஷினி அவங்க ஒரு ரைட்டரும் கூட. வர்ஷினி அவங்க ஐடில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அடிக்கடி வந்து வீடியோஸ் பதிவிடுறது, விளாக் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த இன்ஸ்டா தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பையும் வாங்கி கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இப்படிதாங்க சீரியல் வாய்ப்பு வந்திருக்கு. ஆரம்பத்துல வர்ஷினி அவங்க கிட்ட சீரியல்ல நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வர்ஷினி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நிறைய வந்துட்டு ஸ்கேம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு ஏமாற்று வேலையா கூட இருக்கலாம், நம்ம நம்பி போய் ஏமாறக்கூடாது அப்படின்னு வர்ஷினி அவங்களும் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மையாலுமே சீரியல் செட், உண்மையாலுமே அவங்க நடிக்க கூப்பிட்டிருக்காங்க அப்படின்னு வர்ஷினி அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. சொல்ல போனா இவங்களுக்கு எடுத்ததுமே லீடிங் கேரக்டர் கிடைச்சது வர்ஷினி அப்படிங்கிற இவங்க வந்து அபியா ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. நீ நான் காதல் சீரியல் வர்ஷினி அவங்கள எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆரம்பத்துல இவங்க நடிக்க வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறையவே நெகட்டிவான கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்பவே உடஞ்சும் போயிருக்காங்களாம். இவங்க அவ்வளவு தூரமா வந்து பேசவே மாட்டாங்களாம் நண்பர்கள் கூட. வெளியில பேசும்போது கூட ரியல் லைஃப்ல ரொம்ப அமைதியா தான் பேசுவாங்களாம். ஆனா சீரியல்ல அதுக்கு ஆப்போசிட்டான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்துல நிறைய கருத்துக்கள், இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்காம். அதெல்லாம் கடந்து வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இப்ப எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் ஒரு வெப் சீரிஸ் கூட பண்ணிட்டு இருக்கேன். அதுல சோனியாவா என்ன ரொம்ப எல்லாருமே ரசிச்சு பாக்குறாங்க. அபியை விட சோனியா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சீரியல் செட்லயும் எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. நான் வந்து என்னோட அழகு, அதாவது என்னோட மேக் ஓவர் இதெல்லாம் நிறைய காண்பிக்கிறத விட என்னோட நடிப்புல நிறைய விஷயங்களை நான் கத்துக்கணும், ரொம்ப நல்லா நடிக்கணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல வீட்டுல அப்பா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன வருதோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி அப்பா தான் என் கூட இருப்பாரு. சொல்ல போனா ஆரம்பத்துல நீ எழுதுறியா எழுது, இல்ல நடிக்க போறியா நடிடா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய் அப்படின்னு சொல்லி அப்பா இப்ப வரைக்கும் ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி அவங்க பல உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாங்க. அதே போல வர்ஷினி அவங்க எப்பவுமே ரியல் லைஃப்லயும் சரி எல்லாமே நமக்கு நம்மளே பண்ணிக்கணும், யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்களாம். பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காங்க. எடுத்ததுமே வந்து லீடிங் கேரக்டர்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இப்ப வந்துட்டு இருக்கு. சோ நீ நான் காதல் இந்த சீரியல்ல அபியா எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்னும் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும், இன்னும் இவங்கள நிறைய சீரியல் சினிமாவில பார்க்கணும்னு ரசிகர்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நம்ம சார்பாகவும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நீ நான் காதல் சீரியல் அபி அவங்கள உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. மறக்காம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு.